நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் டாக்டர் கல்வரங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். 18/5/2025 அன்று வைகாசி மாதம் 4ஆம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கின்றது. இரவு 7:30 இந்த பயிற்சி நடைபெற இருக்கிறது. இதுவரை மீன ராசியில் பூரட்டாதி 4வது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் கும்ப ராசியில் பூரட்டாதி 3வது பாதத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். கேது பகவானை பொறுத்தவரை இதுவரை கன்னி ராசியில் சஞ்சாரம் செஞ்சிருந்தார். கன்னி ராசியில் உத்திரம் 2வது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் சிம்ம ராசியில் உத்திரம் 1வது பாதத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். பொதுவாக அசுப கிரகங்களான ராகு கேதுவோட பலன்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. எப்படி குரு பயிற்சி பலன்களை எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சி பலன்களையும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு, வேகமாக வளரணும், திடீர்னு நம்ம பணக்காரன் ஆயிடணும். படிப்படியாக முன்னேறுவது பலருக்கும் பிடிக்காது. இந்த சினிமாலாம் காட்டுவாங்களே, ஒரு வருஷத்தில் அப்படியே திடீர் பணக்காரன் ஆகிற மாதிரி நம்ம திடீர்னு பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அந்த விஷயத்தை ரொம்ப கனகச்சிதமாக செய்யக்கூடியவர் ராகு பகவான். ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஏன்னா ராகு கொடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில் பார்த்திங்கன்னா ராகு கெடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ராகு கேது பலன்கள் யாராலுமே தடுக்க முடியாத ஒரு விஷயந்தான். ராகு அப்படின்னா அது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ராகு பகவான் சனி பலனை தரக்கூடியவர், சனியை போன்ற பலனை தரக்கூடியவர். ராகு கேது ரெண்டுமே எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிக்குரிய அதிபதியின் பலனை தருவார்கள், இருக்கிற இடத்தின் பலனை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுயபலன் இல்லை அப்படின்னாலும் ராகு கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது அப்படிங்கிறவங்க அந்த ராகு கேதுவோட பலாபலன்களை பார்க்குறப்போ மிக அற்புதமான வீரியமான பலன்களை தர இருக்கின்றார்கள். ராகு ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர். அதே நேரத்தில் கேது பகவான் ஒரு குறுகலான, அதாவது ஒரு விஷயத்தை மிக மிக மென்மையாக அதே நேரத்தில் நுட்பமாக செய்து முடிக்கின்றவர். ராகுவும் கேதுவும் ஒன்றுக்கொன்று சமசப்தமமாக இருக்கிறதுனாலையும் என்னையோ தெரியல, பலாபலன்களிலும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டதாக இருக்கும். ராகு அப்படிங்கிறது ஒரு அலி கிரகம். தந்தையாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது. அதே நேரத்தில் கேதுவானவர் தாயாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த ராகு கேது 2 கிரகங்களுமே தங்களுடைய காரகத்துவத்தை இந்த காலகட்டத்தில் செய்ய இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லணுன்னா ராகு இப்போ பிரம்மாண்டம்னு பார்த்தோம். ராகு ஒரு வேலை விஷயத்தில் மிக அற்புதமான பலனை தரக்கூடியவர். ராகு கேது ரெண்டுமே 3, 6, 11 ஆகிய இடங்களில் அற்புதமான பலன்களையும் அதே நேரத்தில் 10வது வீட்டில் ஓரளவுக்கு நன்மையான பலன்களையும் தரவல்லவர். ரெண்டுமே ராகு கேது ரெண்டுமே பகைவர்களை வெல்லக்கூடியவர்கள். ராகு ஒரு விஷயத்தை எடுத்தார்னா அந்த விஷயத்தை மிக அற்புதமாக அதே நேரத்தில் நம்ம நினச்சே பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர். ஒருத்தர் வாழ்க்கையில் வெகு வேகமாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணி ராகுவாத்தான் இருக்கும். என்ன ஒரு விஷயம், அது நேர்மையான அளவில் முன்னேற்றமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு.
ராகுன்னா அரசாங்கம் மூலமாக ஆதாயத்தை தருகின்ற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகின்றது. அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி, புகழ் போன்ற விஷயங்களை பெறுபவராக ராகு பகவான் இருப்பார். ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் கேது பகவானை எடுத்துக்கொண்டால் ஆன்மீகம், மத ரீதியான விஷயங்களில் முன்னேற்றத்தை தருவார். ராகு அந்நிய மொழி, வெளிநாடு போன்ற விஷயங்களில் மிகுந்த உதவிகரமாக இருப்பார். அதே நேரத்தில் வெளிநாடில் சென்று வருகின்ற வாய்ப்பு, அதே நேரத்தில் வேறு மொழிகளை கற்கின்ற ஒரு புலமை, இதெல்லாம் ராகு பகவானுடைய அருள் இருந்தால் நிச்சயமாக நடக்கும். பொதுவாக ராகுவுக்கு நம்ம பார்க்குற பலன்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதமான உயர்வை வேகமாக எல்லாருக்கும் பிடித்தமான வகையில் இருக்கும். ஏன்னா நம்ம படிப்படியாக ஏறதோட இப்போல்லாம் எல்லாருமே லிஃப்டில் ஏறி மாடிக்கு போகிறத தான் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி லிஃப்டில் போகிற மாதிரியான பலன்களை தரக்கூடியவர் ராகு பகவான். கேது பகவானை அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, கேது பகவான் யாருக்கெல்லாம் 12வது வீட்டில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இதுதான் கடைசி பிறவி அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த மாதிரி இந்த ராகு கேது இருவருடைய சஞ்சாரம் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை தரப்போகிறார் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அன்பிற்கினிய கடகராசி என்பர்களே, 18/5/2025 நடைபெற்ற ராகு கேது பயிற்சியினால் கடகராசி என்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கடகராசிக்கு 9வது இடம் மீனராசி. அந்த மீனராசியில் இதுவரை சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் இப்போது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 8வது இடத்துக்கு வரப்போகிறார். அதே நேரத்தில் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2வது இடத்துல கேது பகவான். கடகராசியை பொறுத்தவரை 12வது இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். சுப செலவுகளை தரக்கூடியவர். அதே நேரத்தில் 9வது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த கிரக அமைப்புகள்லாம் எப்படிப்பட்ட பலனை தரப்போகிறது? மற்ற கிரகங்கள் நல்லா இருந்தாலும் இப்போ ராகு கேதுவினால் மாற்றம் ஏற்படுகின்ற அந்த ராகு கேதுவினால் எப்படிப்பட்ட பலனை பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். அஷ்டமஸ்தானம் அப்படின்னாலே அதில் எந்த கிரகம் வந்தாலும் நமக்கு சற்று பாதகமான பலன்தான். அது அசுப கிரகமாக இருந்தாலும் சரி, அசுப கிரகங்களாக இருந்தாலும் சரி, ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆயுசு கட்டி அப்படின்னு சொல்லலாம், தீர்காயுஸ். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் கையில் காலில் அடிபட்டுக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ராகு 8வது வீட்டில் இருந்தால் தீக்காயங்கள், விபத்து, கையில் அடிபட்டுக்கிறது, நம்ம நடக்கும்போது கால் தடிக்கு கீழ் வருது போன்ற விஷயங்களை தரக்கூடியவர். இன்னும் சொல்லப்போனால் ஏன்னா சனி தருகின்ற பலனை தரப்போகிறார். சனியினுடைய வீடான கும்பராசியில் வேற உட்கார்ந்துருக்கார். சனி நம்மளுடைய வியாதிகளை சொல்லுகின்ற ஒரு கிரகம், நோய்க்காரகன் அப்படின்னு சொல்லலாம். அந்த சனியினுடைய பலனை தரப்போகின்ற ராகு பகவான் லேசாக நமக்கு சிகிச்சைக்கான செலவுகளை வைக்கத்தான் செய்வார். அதனால் நம்ம வேலை பண்ணுற இடத்துல, அதுவும் குறிப்பாக நம்ம இரும்பு சம்பந்தமான வேலைகளில் இருக்கிற, இப்போ லேத்து பட்டுற அல்லது மரம் வெட்டுறவங்க அல்லது இயந்திரங்களில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அது குறிப்பாக அவங்க கடகராசியாக இருந்தால் கவன சிதைவு இல்லாமல் வேலை பார்க்கணும். 8வது வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது வேலை சம்பந்தமான விஷயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். நமக்கு வேலை தரேன்னு சொன்னவங்க திடீர்னு தரமாட்டேன்னு சொல்லலாம், அல்ல தர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதே நேரத்தில் 7க்குரிய சனி தான் 8வது வீட்டுக்கும் அதிபதியான காரணத்தினால் குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் 7க்குரிய
சனி பகவான் 9ல் இருக்கிறதுனால, பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் தடைப்பட்டாலும் வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். போராடி ஜெயிக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். பொதுவாக ராகு பகவான் 8வது வீட்டில் இருக்கிறது பெரிய நன்மைகளை தந்துடும். எந்த கிரகமாக இருந்தாலும் 8வது வீடு அப்படிங்கிறது ஒரு பாதகமான இடம்தான். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம அலட்சியமாக இது ரெகுலராக வர்ற தலைவலி தானே, இது ரெகுலராக வர்ற சளி தானேன்னு விடக்கூடாது. ஏன்னா நமக்கு குரு பகவான் வேறு 12வது வீட்டில் போய் உட்காந்துருக்கார். விரயஸ்தானத்தில் குரு பகவான் சுப செலவுகளை தந்தாலும் நம்முடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகளும் நமக்கு தரக்கூடியவராகத்தான் இருப்பார். 2வது வீட்டில் கேது பகவான் உட்காந்துருக்கார். வாக்குஸ்தானம் பலமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது யாரையாவது திட்டினாலோ அல்லது யாருக்காவது நல்லது சொன்னாலோ அது பலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தில் கடகராசி என்பர்கள் நல்லதையே சொல்லணும். வாக்கு பலிதம் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நல்லதையே சொல்லணும். கர்ம வினைகள்னு சொல்லுவோம், அது சம்பந்தமாக இப்போ அந்த 2வது வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால நமக்கு பணம் கொஞ்சம் அதிகமாக கையில் புரளுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும், அல்லது சொத்து சேருகின்ற ஒரு அமைப்பு இருக்கும். கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஜான் ஏறினா முளம் சறுக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதான சமாதானப்படுத்தினாலும் அது வேறு மாதிரியாக பிரச்சனையை தருகின்ற ஒரு அமைப்பாக தான் இருக்கும். கடகராசியை பொறுத்தவரை இந்த 1.5 வருடங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். சமாதானமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் பலருக்கும் அந்த காலகட்டத்தில் அவங்க குடும்பத்தை விட்டு வேறொரு இடத்துல வேலை பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம், அல்லது டெபுடேஷனில் போகிறது அல்லது வெளிநாடு போயிட்டு வர்றது போன்ற விஷயங்கள் அவர்களுக்கு பயணத்தை தருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இஷ்ட தெய்வத்தை வணங்குகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். திடீர்னு கடவுள் மேலே அதீத நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு காலகட்டமாக இது அமையும். ஆகவே கடகராசியை பொறுத்தவரை ராகு பகவான் சுமாரான பலனையும், கேது பகவான் பரவாயில்லைங்கிற மாதிரி பலனையும் தான் தரப்போகிறார். ஆகவே குரு சனி ஆகிய கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து இந்த ராகு கேது பயிற்சி பலன்களை சமாளிக்க முடியும். ஏன்னா குரு 12வது வீட்டில் இருக்கிறது நல்லது தான். விரயத்தை தந்தாலும் சுப விரைவுகளை ஒரு விரயத்தை தான் தரப்போகிறார். அதை வச்சு சமாளிச்சிடலாம். ஆகவே கடகராசி என்பர்கள் கவனமாக இருந்தால் இந்த காலகட்டம் அவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை தராது. நன்றி, வணக்கம், வாழ்க வளம். அன்பிற்கினிய சிம்மராசி என்பர்களே, ராகு கேது 18/5/2025 அன்று பயிற்சியாகின்ற அந்த பலனை தான் பார்க்க போகிறோம். சிம்ம ராசியை பொறுத்தவரை கலத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 7வது இடத்தில் ராகு பகவானும் சிம்ம ராசியிலேயே கேது பகவானும் இருந்து பலன்களை தர இருக்கின்றார்கள். கொஞ்சம் நம்ம சுமாரான பலனைத்தான் அந்த சிம்ம ராசிக்கு சொல்ல முடியும். ஏற்கனவே அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். என்ன ஒரே ஒரு நல்லது என்ன, 11வது இடம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பண கஷ்டம் இருக்காது, பணம் கையில் தாராளமாக புரளும். பணம் இருக்கும்போது நம்ம தைரியமாக நம்ம கொஞ்சம் பிரச்சனைகளை எதிர்பார்க்கறது அல்லது எதிர்ப்பது என்பது கொஞ்சம் எளிதாக இருக்கும். பட் சனி, ராகு, கேது 3 கிரகங்களுமே உங்களை ஒரு அளவுக்கு பிரச்சனையை தருகின்ற அமைப்பில் தான் இருக்கார். குறிப்பாக ராகு கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் சச்சரவாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். கலத்திர தோஷம்னு கூட சொல்லலாம். வாழ்க்கை துணையினால் ஏதாவது பிரச்சனைகள் அல்லது அவங்கள சமாளிக்கிறதுக்காக நீங்கள் உங்களுடைய முழு நேரத்தையும் செலவிடுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். ஒரு அடி முன்னெடுத்தா 2 அடி பின்னாடி போகிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அல்லது வாழ்க்கை துணையுடைய வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். அவங்களுக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனையின் மூலமாக அது வீட்டில் எதிரொலிக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். கண்டிப்பாக சுகபோக வாழ்க்கை உண்டு.
குருவோட பார்வை இருக்கிறதுனால ராகுவோட பாதிப்பு பெருசாக இருக்காதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு 9வது பார்வையாக ராகுவை பார்க்கிறார். அந்த ராகுவினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் வெகுவாக குறையும். ஒரே ஒரு நல்லது, இந்த 7வது வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறது எனக்குன்னா, முதல் திருமணத்தில் பிரச்சனை ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2வது திருமணம் நடைபெறும். குரு பார்க்கறதுனால முதல் திருமணம் தாமதமாக நடைபெறுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கும். நம்ம நினச்ச உடனே திருமணம் ஃபிக்ஸ் ஆகாது. கொஞ்சம் போராடி நிறைய ஜாதகம் பார்த்து அதுக்கு பிறகு திருமணம் நிச்சயமாகிற ஒரு சூழ்நிலை தான் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணம் வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் முன்னெடுக்கின்ற ஒரு தன்மையாக இருக்கும். நல்லதோ கெட்டதோ போராடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். கேது பகவானை பொறுத்து ஜென்ம ராசியிலே இருக்கார். உடல் நலத்தை பாதிக்கக்கூடியவர். அவரும் நம்ம ராகுக்கு சளைத்தவர் அல்ல அப்படிங்கிற மாதிரி குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் விளையாடக்கூடியவராகத்தான் இருப்பார். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் 7ல் இருக்கிற ராகு பகவான் பெண்கள் தோஷங்களை தருவார். பெண்களினால் பிரச்சனைகளை தருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். சுகபோகத்தை தேடுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். கேது ஜென்ம ராசியிலே இருக்கிறதுங்கிறது அமைதியற்ற ஒரு வாழ்க்கையை தருகின்ற அமைப்பாக தான் இருக்கும். ஏற்கனவே சிம்ம ராசி அப்படின்னாலே கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனாலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால நம்ம லக்னத்தில் நம்முடைய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாக தோல்வியாக மாறுகின்ற தன்மை இருக்கும். ஏன்னா கேது எந்த ஒரு ராசியில் இருக்காரோ, எந்த பாவகத்தில் இருக்காரோ, அந்த பாவகத்துடைய காரகத்தை தடை செய்கின்ற, இடைஞ்சல் செய்கின்ற அல்லது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி செயல்படுவார். அதனால்தான் 1-7 ராகு கேது இருந்தாலோ 2-8 ராகு கேது இருந்தாலோ திருமண தாமதத்தை தரும், அல்லது தாமதமாக திருமணம் செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு திருமணம் சம்பந்தமான ஒரு எண்ண ஓட்டங்கள் வேறு மாதிரியாக இருக்கும். அதில் கொஞ்சம் பக்குவம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் நம்ம ஒரு பக்குவம் வேணும், ஒரு புரிதல் வேணும். அந்த புரிதல் வருவதற்கு மிக சிரமப்படுகின்ற ஒரு சூழ்நிலை தான் ராகுவும் கேதுவும் 1-7 இருக்கிறதுனால. ஆகவே குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு இருந்தோன்னா பெரிய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. சமாளிச்சிடலாம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா 7ல் இருக்கிற ராகு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் சில வழிகளில் தருவார். அப்பப்போ சில அதிர்ஷ்டங்களை தருகிறதுனால அதை சொல்லாமல் முக்கியமாக இருக்கிற பிரச்சனையான குடும்ப பிரச்சனையை முதல்ல சொல்லியாச்சு. பணம் கண்டிப்பாக தருவார். அதிர்ஷ்டத்தை, யோகத்தை தருவார். வேலை மாற்றத்தை தருவார். வேலையில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை தருவார். அதே நேரத்தில் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய கூட்டாளிகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கலாம். நண்பர்கள் உதவி செய்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். என்ன ஒரே ஒரு விஷயம், நண்பர்கள் ராகுவை போல் நண்பர்கள் கெடுக்கவும் செய்வார், நண்பர்கள் கொடுக்கவும் செய்வார்ங்கிற மாதிரி நண்பர்களால் பிரச்சனைகள் வரலாம், நண்பர்களால் நன்மைகளும் வரலாம். சில சமயங்களில் நண்பர்கள் முக்கியமா, மனைவி முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வரலாம். நண்பர்கள் மூலமாக தெரியாத வழியில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை வேறு, நம்முடைய சந்தோஷம் வேறு அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் நம்ம வாழ்க்கையை நகர்த்தி செல்லணும். இருந்தாலும் இந்த காலகட்டம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் எல்லா கிரகங்களுமே சோதிக்கின்ற, குருவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே சோதனை செய்கின்ற ஒரு இடத்துல இருக்கிறதுனால நம்ம இந்த சோதனைக்கு பிறகு பக்குவப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். நல்லது தான். பிரச்சனைகள் இருந்தாலும் முடிவு சுபம் என்று சொல்லுகின்ற வகையில் 1.5 வருடங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையிடம் இருந்தால் சமாளித்திடலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பிற்கினிய கன்னிராசி அன்பர்களே, நடைபெற இருக்கின்ற 18/5/2025 அன்று ராகு கேது பயிற்சி, அந்த பயிற்சி பலன்கள் கன்னிராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம்.
கன்னிராசியை பொறுத்தவரை 6வது வீட்டில் ராகுவும் 12வது வீடு என்று சொல்லப்படுகின்ற விரயஸ்தானத்துக்கு கேது பகவானும் வர இருக்கின்றார்கள். கூடவே 10வது வீட்டில் கன்னிராசியை பொறுத்தவரை ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 10வது இடத்துல குருவும், களத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 7வது இடத்துல சனி பகவானும் சஞ்சாரம் செய்து பலாபலன்களை தர இருக்கின்றார்கள். கன்னிராசியை பொறுத்தவரை பொதுவாகவே நல்ல பலன்களை தரும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ராகுவை பொறுத்தவரை 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் சிறப்பான இடம். அந்த வகையில் 6வது வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் 1.5 வருடங்கள். ஆனாலும் 6 அப்படிங்கிறது ருணருத்ர ரோகஸ்தானம்னு சொல்லுவோம். குறிப்பாக பெண்கள் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்கள் இவங்களுக்கு ஆதரவாகவும் அதே நேரத்தில் உதவிகரமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையும் கூடவே ஏற்படும். அதாவது ஆபத்து எங்கே இருக்குன்னு புரியாத ஒரு காலகட்டமாக இருக்கும். நோயை எதிர்க்கின்ற அல்லது நோயிலிருந்து தைரியமான வெளியிலே இருக்கின்ற ஒரு ஆரோக்கியமான உடல் உறுதியை பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும். நோய் உள்ளுக்குள்ளே இருக்கும், இருந்தாலும் அந்த மனோதைரியத்தில் அதை எதிர்கொள்கின்ற தன்மை இருக்கும். பகைவர்களை எளிதாக வெற்றி பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய பிரம்மாண்டமான எண்ணங்களுக்காக சில கடன்களை வாங்கி அதிலிருந்து சில சிக்கல்களை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற காலகட்டமாக இருக்கும். அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. வீடு வாங்குறேன்னு நம்ம பெரிய அளவில் கடனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிரமப்பட்டு அந்த வீடை விற்று கடனை அடைக்கின்ற கடனை அடைத்தது மட்டுமல்லாமல் பண நஷ்டத்தை அடைகின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம். ஆனால் 6வது வீட்டில் அதே நேரத்தில் கடன் மூலமாக வாங்கிய பிரம்மாண்டமான வீடு உங்களுக்கு சொத்தாக வருகின்ற வாய்ப்பும் இருக்குது. அதாவது இந்த 6வது வீட்டில் ராகு பகவான் கொஞ்சம் கலப்படமான பலன்களை தருவார். கலப்படம்னா நீங்கள் எது ஆபத்துன்னு சொல்கிறீங்களோ அதுலேருந்தே நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். ஒரு புரியாத காலகட்டமாக இருக்கின்ற வகை தான் இந்த 6வது வீடு. பொதுவாக அது பெரிய பிரச்சனைகளை தராது. ஏன்னா குருவோட 9வது பார்வை ராகுவின் மேல் விழுகின்ற காரணத்தினால் ராகுவினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் வெகுவாக குறையும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிலருக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்றால் அது பெண் குழந்தையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். குழந்தையும் பெண் குழந்தை, இப்பவும் பெண் குழந்தையா அப்படின்னு வருத்தப்பட்டாலும் பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயமும் அல்லது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி உங்கள் வாழ்க்கையில் குறுக்கீடு நடப்பதும் இந்த 1.5 வருடங்கள் நடக்கும். கேதுவை பொறுத்தவரை 12வது இடத்துல கேது, ஜாதகத்தில் 12ல் இருந்தால் தான் கடைசி பிறவின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் நம்ம இப்போ கோச்சாரப்படி 12வது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஞானம் ஏற்படலாம். என்ன பெரிய வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை இதெல்லாம் ஒரு பெரியதா அப்படின்னு ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படலாம். எல்லாம் இருந்தும் எதையும் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படலாம். சில பேருக்கு சன்னியாசி வாழ்க்கை இருக்கலாம். திருமணமானாலும் வெளியூரில் வேலை பார்க்குறது அல்லது வெளிநாடுகளில் 1.5 வருஷம் வேலை பார்க்குறது போன்ற தன்மைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். 12ல் கேது இருக்கிறது. ஏற்கனவே நம்ம ராகு 12ல் இருக்கிறத பார்த்தோம். அதே மாதிரி 12வது வீட்டில் கேது இருப்பதால் நம்ம கணவன் மனைவி பிரிவு ஏற்பட்டாலும் அது ஆதாயமான பிரிவாக இருக்கும். வெளிநாட்டில் செஞ்சு ஒரு 2 வருஷம் டெபுடேஷனில் போகிற மாதிரி இருக்கும். அல்லது வெளியூரில் ப்ரமோஷன் கிடச்சி போகிற மாதிரி இருக்கும். இங்கே பசங்க ஸ்கூல் காலேஜுக்காக இங்கே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அங்கே போய் தனியாக தங்க வேண்டிய ஒரு காலகட்டாயம் ஏற்படும். ஆகவே கேதுவும் நன்மைகளுக்கு பின்னால் சில சிரமங்களுக்கு பின்னால் நன்மை தருகின்ற அமைப்பில் தான் இருப்பார். ராகு கேது 2 கிரகங்களுமே சற்று சுமாரான பலன்களை தந்தாலும் அந்த ராகு கேதுவினால் ஏற்படுகின்ற சிரமங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கின்ற ஒரு காலகட்டத்தை பார்க்கலாம். கஷ்டமாக இருந்தால் கூட முடிவு சுபம்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு பின்னாடி சொத்து சேருகின்ற ஒரு விஷயம். அதே நேரத்தில் 6வது வீட்டில் ராகு இருக்கிற இந்த காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு படித்த உடனே கை மேலே வேலை கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம்.
மாணவர்கள் கொஞ்சம் படிப்பிலிருந்து திசை திரும்புகின்ற ஒரு கட்டாயமும் இருக்கும். விளையாட்டு போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல் இந்த 6வது வீடு வியாபாரம் தொழில் சார்ந்தவங்களுக்கு ரொம்ப நல்ல பண வரவை தருவார். நல்ல வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். சில பேருக்கு என்ன ஆகும்னா வியாபாரம் நடக்கும், ஆனால் கையில் பணம் வராது, எல்லாமே பின்னாடி வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். ஆனால் மொத்தத்தில் நமக்கு லாபம் என்று சொல்லுகின்ற வகையில் சிறப்பான ஒரு கலப்படமான காலகட்டமாக தான் இது இருக்க போகிறது. கன்னிராசியை பொறுத்தவரை குரு பகவான் 10வது வீட்டில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். அதனால் கவலை இல்லை. வேலை சம்பந்தமான சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் வேலையில் நிச்சயமாக வருமானம் வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். குரு பகவானுடைய பார்வையானது கன்னிராசிக்கு 2, 4, 6 ஆகிய இடங்களில் உயர்றதுனால ரொம்ப அற்புதமாக இருக்கும். தனஸ்தானம் நல்லா வலுத்து இருக்கிறதுனால பணம் வருகின்ற காலகட்டமாக இருக்கும். 4வது வீடு சுகஸ்தானம், வண்டி வாகனம், நிலம், வீடு போன்ற விஷயங்களில் நல்ல ஆதாயம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். 6வது வீட்டை பார்க்கறதுனால நோய் நொடிகள் எல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதே நேரத்தில் வேலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெபுடேஷனில் எங்கேயாவது போகிற மாதிரி இருக்கலாம், அல்லது சில பேருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கலாம். சில பேர் வீடு மாற்றுகின்ற தன்மையும் இருக்கலாம். ஏதோ ஒரு மாற்றம் குடும்பத்தில் நிகழ போகிறது. அது முன்னேற்றத்துக்காகவும் சந்தோஷத்துக்குமானது. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கன்னிராசியை பொறுத்தவரை கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சாலும் ஆதாயம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.